இன்னைக்கு அந்த பிசிஆர் ஆக்ட் அப்படி செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. முற்றிலும் அதை தவறான விதத்தில் கையாளுறாங்க. எல்லா அமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கோம், கோரிக்கையை அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கிறீங்களா? என்ன சார் பூச்சாண்டி காட்டுற வேலையா இது? காவல்துறையை ஏவி விடுறீங்க, காவல்துறையும் கூலிப்படைத்துறையாக மாறி உடனே இன்னைக்கு பொதுமக்களை அச்சுறுத்த வகையிலையும் அடித்து துன்பப்படுத்துகிற வகையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அப்பா, இன்னொன்று புள்ள, இன்னொன்று அத்தை, இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஒரு முடிவில் இருக்கீங்க? இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிடணும், மக்களை முட்டாளாக்கிடணும். கடைசி வரைக்கும் திமுக காரனுக்கு 200 ரூபா சம்பளத்துக்கு மேலே உயர்த்த மாட்டாங்கன்றது இது அவங்களோட தாரக மந்திரம். அந்த 200 ரூபா தான் அவங்களுக்கான தினக்கூலி. அதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த டாஸ்மார்க்கு, இந்த கஞ்சா, அது இல்லாமல் இந்த போதை பழக்கங்களை புழக்கத்தை அதிகமாக இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கு. Nemathi Property Management. Contact 7667008800. பிரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப் படையின் நிறுவன தலைவர் திரு SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தொடர்ந்து எதனால இந்த பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க சார்? இன்னைக்கு தென் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிசிஆர் ஆக்டால் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இளைய சமுதாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே இந்த பிசிஆர் ஆக்ட் தான். பிசிஆர் ஆக்டுன்றது ஒரு மனிதனை அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கக்கூடாது, அதில் அவனை பாதுகாக்கிறதுக்காக இந்த பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிசிஆர் ஆக்ட் அப்படி செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. முற்றிலும் அதை தவறான விதத்தில் கையாளுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவர் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், வன்னிய சமூக மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிசிஆர் ஆக்டால் தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அவன் சொந்த ஊரில் இருந்து பொழப்பு நடத்த முடியாமல், படிக்க முடியாமல், எங்கே இந்த பிசிஆர் கேஸ் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுறான். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போயிடுறான். போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னம்னா இந்த பிசிஆர் ஆக்டை ரத்து பண்ணணும். ஏன்னா இங்கே எல்லாருமே இன்ன வரைக்குமே எல்லாருமே இந்த சமதர்மம் சகோதரத்துவத்தோடு தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்வியலை தான் கட்டமைப்பு பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வு யாரும் பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிசிஆர் ஆக்ட்ன்ற இது ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு சாதிக்கான ஒரு விஷயத்த கட்டமைப்பு பண்ணி அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதை நாங்கள் கண்மையாக இதை கண்டிக்கிறோம். இதை முற்றிலும் இந்த பிசிஆர் ஆக்ட் அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு பிசிஆர் ஆக்டால தான் தென் மாவட்டங்களில் ஜாதிய படுகொலை நடக்குது, ஜாதிய ஆணவ படுகொலை நடக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முதல் காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிசிஆர் ஆக்ட் தான். இன்னைக்கு ஒரு மாற்று சமுதாயம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பியாக இருக்கட்டும், இல்லை மாற்று ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு வாய் பேச்சு, ஒரு தகராறு ஏற்பட்டால் கூட உடனே அதை பிசிஆர் ஆக்டுன்ற ஒரு அடிப்படையில் அதை சித்தரிச்சிடுறாங்க. சித்தரித்து அதை வச்சு அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அமைப்பு தலைவர்களும் அதை தவறான முறையில் கையாளுறாங்க. அப்போது அந்த இழப்பு பாதிக்கப்படுறது அந்த 2 குடும்பத்துக்கு தான் இழப்பு. இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரனாக இருக்கட்டும், மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சகோதரனாக இருக்கட்டும், பாதிப்பு இவங்க 2 பேருக்கு தான். இதை வச்சு குளிர் காஞ்சிட்டு இதை தவறான கண்ணோட்டத்தை கொண்டு போகிறது அரசியல்வாதிகளும் அமைப்பு சார்ந்த தலைவர்களும் சாதிய தலைவர்களை தான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். ஏன்னா இந்த தவறு நடக்கக்கூடாது. இதை முற்றிலும் ஒழியணும்னா பிசிஆர் ஆக்டை தடை பண்ணணும். அப்படி அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கலன்னா வருங்காலங்களில் அனைத்து சமுதாயமும் சேர்ந்து பிசிஆர் ஆக்டுக்கு எதிராக நாங்கள் சென்னையிலேயே ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதுக்காக இருக்கோம். அதுக்கான ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிசிஆர் ஆக்டால தான் இன்னைக்கு மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா சொக்கம்பட்டியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அவரோட பையன் ராம் பிரகாஷ், அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு தம்பி, ஒரு 4 தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு 4 பசங்க கஞ்சா போதையில்
ஒரு சாதாரண விஷயம். ஒரு டூ வீலரில் போகும்போது தெரியாதனமாக வண்டியில் 2 பேருக்குள்ள இடிபாடு ஏற்பட்டுடுது. அதை இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 4 பசங்க என்ன பண்ணுறானுங்க, சாதியை சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இந்த தம்பியே தாக்குறான், ராம் பிரகாஷை தாக்கி அவனை அடித்து அந்த இடத்துலையும் குத்துயிரும் கொலையுரமாக போடுறான். அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல், அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்து சிகிச்சை பலனின்றி அந்த பையன் செத்து போயிடுறான். இன்னைக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாத அந்த பையனுக்கு இப்போதான் அந்த சகோதரிக்கு வந்து 2 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று. இப்போ அந்த பிறக்கக்கூடிய குழந்தையோட வாழ்வாதாரம் என்ன, அடுத்து அவங்களுடைய இயல்பு நிலை எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுவே குரல் கொடுக்கக்கூடிய ஆணவ கொலை, சாதிய படுகொலைன்னு பேசுகிறாங்க, சமூக நீதின்றாங்க. அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ராம் பிரகாஷோட கொலைக்கு ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? யாரும் வாய் திறக்கிறது கிடையாது. எந்த மீடியாவும் அதை பெருசாக கொண்டு வரது கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அப்படின்றதுனால அதுக்கு குரல் கொடுக்க மாட்டான். நெல்லையில் நடந்த கவின் படுகொலைக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லாம் குரல் கொடுத்து சமூக போராளிகள்ன்ற பேரில் நிறைய பேர் அரசியல் ஆதாயத்துக்காக குரல் கொடுத்தாங்க. இந்த கொலையை வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலை, அடித்து கொண்டு இருக்கானுங்க. 4 பசங்க கஞ்சா வெறியில், போதை வெறியில் அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். இதை இன்ன வரைக்கும் யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. இதுக்கு உரிய நீதி கிடைக்கல. இதுக்கும் உரிய நீதி கிடைக்கணும். அரசு வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். அவங்களுக்கு அரசு வேலை ஒன்று கட்டாயம் வழங்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வாழ்வாதாரம் அப்பம் கிடையாது. அந்த குடும்பம் ஒரு அனாதையாக தான் நிற்கும். அப்போது அதுக்கான ஒரு பாதுகாப்பு அரசு ஏற்படுத்தி தரணும். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சரியான நீதி கிடைக்கலன்னா அதுக்கு மதுரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் ஊடக வாயில தெரிவித்துக்கிறோம். திமுக தேவர் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்கா இல்லை ஆதரவாக செயல்படுதா? சார், இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு கேள்வி. தேவர் சமுதாயத்துக்கு திமுக என்ன நல்லது பண்ணிருக்குன்னு ஏதாவது ஒரு பட்டியல் போட்டு சொல்ல சொல்லுங்க. இல்லை ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். வேலுநாச்சியாருக்கு இப்போ செலவச்சிருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 4.5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 5 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. என்ன கண் துடைக்கிறீங்களா எங்களுக்கு? இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து வீரமங்க வேலுநாச்சியார் தெரியுறாங்களா? இதுக்கு முன்னாடி தெரியலையா? கடந்த 40 வருஷத்துக்கு மேலே மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரோட பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கோம், கோரிக்கையாக அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கிறீங்களா? என்ன சார் பூச்சாண்டி காட்டுற வேலையா இது? இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ஆட்சி முடிய போகுது. அப்போது இங்கே வந்து கணிசமான வாக்கு பெறணும்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தோரோட வாக்கு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த கண் துடைப்புக்காக இன்னைக்கு வேலுநாச்சியாருக்கு சிலை திறக்கிறாரு. இந்த அறிவு நீங்கள் முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய வேண்டியதானே? அப்போ செய்யலையே. ஏன் இன்ன வரைக்கும் இப்போ மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பொன் ஐயா சித்தருக்கு வந்து பாரத ரத்னா விருதுக்கான பரிந்துரையை நான் மத்திய அரசியல சொல்றேன்னு சொல்லிட்டு பேசினாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. மதுரை விமான நிலையத்துக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பேர் சூட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அதை வச்சு நான் மத்திய அரசோட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் உங்களுக்கு வாய் தெரியாது, ஒன்றும் கண்ணு தெரியல. இன்னைக்கு மட்டும் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? மக்களை வந்து முக்குளத்தோரை வந்து முட்டாளா ஆக்குறதுக்கு இந்த திமுக அரசு செயல்படுறதுன்னு தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இப்படி தொடர்ந்து செஞ்சிருக்கு சார் திமுக அரசாங்கம்? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் சமூக நிதி, இன்ப நிதி, உதயநிதி, அந்த நிதி, இந்த நிதி, வெங்காய நிதி, இந்த ஒரு மாயை மட்டும்தான் மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கானே தவிர மக்களுக்கான அரசும் மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்களுக்கு திமுக கவர்மெண்ட் எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க விளம்பர மாடல் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இதில் எல்லாமே நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா இவங்க சட்ட ஒழுங்கு சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியாக இல்லைன்றதுக்கு காரணம் இன்னைக்கு காவல்துறை யாரோட இலாக்கா, அந்த காவல்துறை இலாக்கா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சரோட நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு காவல்துறையில் அப்படி மக்களுக்கான பணியோ மக்களுக்கான பாதுகாப்பு நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? கிடையாது. 2 நாளுக்கு முன்னாடி பாருங்க, பல்லடத்தில், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எடுத்துகிட்டு வர கழிவுகளை அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில்.
அதை ஊர் மக்கள், என்னோட ஊர் பாதிக்கப்படுது, என்னோட காற்று பாதிக்கப்படுது, என்னோட வாழ்வியல் பாதிக்கப்படுதுன்னு போராட்டம் பண்றாங்க தாய்மார்கள் போயிட்டு. அங்க காவல்துறை வராங்க, வந்துட்டு உரிமையில பேசுறாங்க. ஒரு டிஎஸ்பி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை ஒழுங்கா வண்டியில ஏறு, இல்ல அடிச்சு பல்லக்கல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு அந்த அதிகார திமிரை காட்டுறாரு. அவன் எதுக்கு போராடுறான்? அவனோட வாழ்வியலுக்காக போராடுறான். உங்களால அதை அந்த துறை சார்ந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், அந்த மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காது, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, நான் உத்தரவாதம் தரேன்னு பேசக்கூடிய யாருக்காவது அருகதை இருக்கா? கிடையாது. காவல்துறையை ஏவி விடுறீங்க, காவல்துறையும் கூலிப்படை துறையா மாறி உடனே இன்னைக்கு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலையும் அடிச்சு துன்பப்படுத்துற வகையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க எந்த துறையை சரியா பயன்படுத்துறீங்க? அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்தந்த மருத்துவமனைக்கு, அந்த மாவட்டத்துக்கு மருத்துவமனைக்கு போகும்போது தலைவர் படத்தை போட்டிருக்கீங்களா, தலைவர் படத்தை பெருசு பண்ணுங்க, தலைவர் படத்தை சின்னது பண்ணுங்க, இதுல கவனம் செலுத்துறாரே தவிர அந்த ஹாஸ்பிட்டலோட கட்டமைப்பு என்ன, அங்க வரக்கூடிய பயனாளிகள் நோயாளிகளுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்குதா, இதை பத்திலாம் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. இன்னைக்கு ஒரு காணொலி வாயிலாக நான் பார்த்தேன், ஒரு மருத்துவமனையில சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது அங்க பயனாளிகள் சொல்றாங்க, சார் எங்களுக்கு சரியான மருந்துக்கு கிடைக்கிறது கிடையாது, மருந்து மாத்திரை கிடைக்கல இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்ட்டு. உடனே இவர் பின்னாடி இருந்து கூப்பிடுறாரு டீனை, அந்த மருத்துவமனை டீனை கூப்பிடுறாரு. டீன் என்னங்க நீங்க கேளுங்க அப்படின்னோடனே அவர் அங்கிருந்து சிக்னல் காட்டுறாரு, உண்மையெல்லாம் வெளியில சொல்லாத, நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இப்படி ஒரு நாடகமான ஒரு அரசியலை தான் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள்னு 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஒரு புத்தகத்தை அடிச்சு. அவங்க அப்பப்ப இந்த பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்றதுல அவங்கள அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது. அந்த 505 வாக்குறுதிகளும் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0% தான் அவங்களோட வாக்குறுதி. இன்ன வரைக்கும் எதுவும் முழுமையா நிறைவேற்றது கிடையாது. இது அவங்களே ஒத்துக்குவாங்க கேட்டா, எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மட்டும் தான் தெரியும், நிறைவேற்ற மாட்டோம். இதுதான் யாரும் குறை சொல்ல முடியாத, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இதுக்கு இந்த நாடக கம்பெனி தான் சாட்சி அப்படின்ட்டு நாடக கம்பெனி முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ இதை போட்டோ ஷூட்டு, வீடியோ காணொலி மூலம் மக்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற காலம் 2026 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், மக்களுக்கான ஆட்சி நடக்கும் அப்படின்றது எங்களுக்கோட நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அரசு பள்ளிகள் எல்லாமே தரமற்ற நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு கான்வெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கூலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த அளவில் இந்த மற்ற தனியார் பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசு பள்ளியில் ஏன் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க, அரசு பள்ளியில் உறுப்பினர் சேர்க்கை குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. அரசு பள்ளியில் உங்களை நம்பி சேர்க்கணும்னா நீங்கள் தரமான கல்வியை கொடுக்குறீங்கன்றதுல என்ன இருக்குது? தரமான கல்வி கிடையாது. அதே மாதிரி அந்த சத்துணவுலையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்துணவும் தரமானது கிடையாது. அதுலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தோம், சத்துணவு பணியாளர் குழந்தைய சாப்பாடு கேட்டான்ற ஒரு கூட காரணத்துக்காக அடிச்சு சித்திரவதை பண்ணுற அவலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையுமே இந்த தமிழ்நாடு அரசு ஆரம்ப கல்வி கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டிடம் ஒழுங்காக பராமரிப்பு கிடையாது. எல்லாம் இப்போ இடிஞ்சு விழுமா, என்ன ஆகும் ஏதாகுன்ற ஒரு பயம், ஒரு அச்சம், அதையும் நம்ம காணொலியில் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும், வேலூர் மாவட்டத்தில் பார்த்தா ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அன்னைக்கு அந்த லீவுன்றதுனால குழந்தைங்க அங்கே ஸ்கூலுக்கு போகலை. இப்போ தொடர்ந்து தேவர் சமுதாய மக்கள் முன்வைக்கிற ஒரு கோரிக்கைனா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றது தான். இதில் திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? திமுக கவர்மெண்ட் அவங்களோட கொள்கை என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? சமூக நீதின்றாங்களா? அந்த சமூக நீதின்றது என்ன? அதுக்கான அர்த்தத்தை முதல்ல சொல்லுங்க. சமூக நீதினா என்னங்க? அனைவருக்கும் எல்லாம், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், அதுதானே சமூக நீதி. இவங்களோட கொள்கை அந்த பேருக்கு மட்டும் தான் சமூக நீதி. தன் மக்களுக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கணும், தன் சகாக்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றது மட்டும்தான் திமுகவோட தாரக மந்திரம். இவரோட ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய 3 துறை, அந்த 3 துறை இன்னைக்கு யார் இருக்காங்க? ஒன்று அப்பா, இன்னொன்று புள்ள, இன்னொன்று அத்தை, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த 3 பேர் இருக்குறீங்க.
என்ன லட்சணத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது ஆட்சி. எங்கேயாவது நீங்க மக்களை போயிட்டு நேரடியா கள ஆய்வு செய்யுங்க, மக்கள் கிட்ட நேரடியா போயிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அப்ப சொல்லுவான், எனக்கு என் ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி செஞ்சு கொடுங்கன்னுட்டு. ஆனா நம்மளுடைய முதல்வர் வந்து அந்த வேலையை செய்யறது கிடையாது. ஒன்லி இந்த ரோட் ஷோ மட்டும் பண்ணுவாரு. ரோட் ஷோல நேரா போவாரு, அப்படி தூரமா இருந்து ஒரு டாட்டா காட்டிட்டு இதே தான் உங்களுக்கு எப்பவுமே காட்டுவேன் அப்படின்றத மறுபடியும் நினைவுபடுத்திட்டு போயிடுவாங்க. வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போறேன், நான் கவன ஈர்ப்பு பண்றேன், அது பண்றேன், இதை பண்றேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் காலம் பதில் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க பின்னாடி தான் இந்த தேவர் சமுதாய மக்கள் திரண்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி தான் இவங்க சொல்றது தான் தேவர் மக்கள் கேட்பாங்க. ஸோ இபிஎஸ் வந்து பலவீனப்பட்டு போயிருக்கார் அப்படின்ற ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான தகவல். இப்போ அம்மையார் சசிகலா அவர்களா இருக்கட்டும், அண்ணன் டிடிவியா இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சமூகத்தை சார்ந்தவர்கள், சமூக மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க பின்னாடி ஒரு கணிசமான மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. முதல்ல நீங்க மக்களுக்கு ஒரு நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்த்து உங்க பின்னாடி வரோம். நீங்க கடைசி வரைக்குமே மற்ற மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கூட சொந்த சமூக மக்களுக்கு செய்யறது கிடையாது, செய்ய தவறிடுறீங்க. அப்புறம் உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? அதே மாதிரி இன்னைக்கு டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், இவங்க சொல்லி மட்டும்தான் முக்குளத்தோர் சமுதாயம் ஓட்டு போடும், இவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாரும் படிச்சிருக்காங்க, இளைஞர்கள் எல்லாம். நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாம் தெளிவா இருக்காங்க. நம்ம யார் ஆளணும், நம்ம யாருக்கு வாக்களிக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு யார் நல்லது பண்றாங்க, அவங்க பின்னாடி நம்ம பயணம் பண்ணுவோம், அவங்களுக்கான வேலையை நம்ம செய்வோன்றதுல ஒரு தெளிவுல இருக்காங்க. அது வந்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவரோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு தீங்கான ஒரு விஷயங்களோ, மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளோ பெருசா எந்த ஒரு இதுவுமே நடக்கல அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்கிடும். மக்களும் அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட வாழ்வியலும் கட்டமைப்பு பண்றதுல சிறந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும்னா இது வந்து ஒரு திமுக போற ஒரு கபட நாடகம். முக்குளத்தோருக்குள்ள இப்படி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பிரிச்சு விட்டோம்னா அங்கங்க ஒவ்வொரு அணியா பிரிஞ்சு நிற்பாங்க. இப்ப இவங்க எப்படி பண்றாங்க, அத்தை அணி, மக அணி, அப்பா அணி அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த நயவஞ்சகத்தை இங்க முக்குளத்தோர்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா எங்களுடைய பசும்பொன் சித்தர் தெய்வீக திருமகனார் வந்து எங்களை அப்படி ஒரு வழியில கொண்டு போய் விடல. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட கொள்கை கோட்பாடு. அந்த வழியில தான் மக்களுக்கான விஷயங்களை, மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு வரோம். இவங்க திமுக சொல்லுதுன்றதுனால இல்ல டிடிவி தினகரன் சொல்றதுனாலயோ, சசிகலா அவங்க சொல்றதுனாலயோ முக்குளத்தோர் வாக்கு வந்து இவங்களுக்கு தான் போகும், அவங்களுக்கு தான் போகும்ன்றது ஒரு தவறான கண்ணோட்டம். அது முற்றிலும் 100க்கு 100 ஒரு பொய்யான ஒரு விஷயம். அது வந்து யாரும் ஏத்துக்காதீங்க. வருகின்ற காலகட்டத்தில் 2026 எலெக்ஷன்ல முக்குளத்தோரோட ஆதரவு பெரும்பான்மையா இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே தேவர் இன மக்கள் எடப்பாடியாருக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஏன்னா எங்களோட கோரிக்கையை கேட்குறாங்க, எங்களுக்கான விஷயங்களை காது கொடுத்து கேட்குறாங்க, நின்று எங்களுக்கு துணை நிற்கிறாங்க. அப்போது நாங்கள் எங்களோட கோரிக்கை யார் கேட்குறாங்க அவங்களுக்கு தானே நாங்கள் துணை போக முடியும். என்னோட வாழ்வியலை கொண்டு வரணும், என்னோட சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்களை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் சொல்கிறன்றதுக்காகலாம் எனக்கு பசிச்சாதான் சார் நான் சாப்பிட முடியும், உங்களோட பசிக்கு நான் சாப்பிட முடியாதுல்ல. அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த அரசியல் கள ஆய்வில் டிடிவி தினகரனும் சசிகலா இவங்களோட போன்றவர்கள் தலைவர்களோட ஒரு கண்ணோட்டத்தை வந்து காட்டி இதை இப்படி ஒரு கண்கட்டி வித்தியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. திமுகவிலையும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயம் சார்ந்து முன்னணி தலைவர்களாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த வாக்குகளை பிரிக்க மாட்டாங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் அமைச்சரில் இருந்தாங்க. எல்லார் மேலேயும் சில காழ்ப்புணர்ச்சி, கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. ஏன்னா திமுகவோட அஜெண்டாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா. ஏன்னா தெலுங்கர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது, இங்கே நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும், நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றது ஒருமையில் அவங்களோட விஷயங்களில் கடைபிடிச்சிட்டு வராங்க.
இதில் வந்து தமிழர்களை முட்டாளாக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய விஷயங்களே எடுத்துக்கலாம். திமுகவோட நிலைப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் எந்த ஒரு விஷயமும் பண்றது கிடையாது. இன்னைக்கு நம்மளோட கனிம வளங்கள் எல்லாம் திருடு போயிட்டு இருக்குது, கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது? பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதை பண்றது யாரு? திமுக துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துக்கிட்டா மனோ தங்கராஜ் இருக்காப்புல அமைச்சர். இந்த சைடு அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களும் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ நீங்க என்ன ஒரு முடிவில் இருக்கீங்க? இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிடணும், மக்களை முட்டாளாக்கிடணும். கடைசி வரைக்கும் திமுக காரனுக்கு 200 ரூபா சம்பளத்துக்கு மேல உயர்த்த மாட்டாங்கன்றது இது அவங்களோட தாரக மந்திரம். அந்த 200 ரூபா தான் அவங்களுக்கான தினக்கூலி. அதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த டாஸ்மார்க்கு, இந்த கஞ்சா, அது இல்லாமல் இந்த போதை பழக்கங்களை புழக்கத்தை அதிகமா இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்கு. அப்போ மக்கள் சிந்திக்க முடியாது, இளைஞர்கள் சிந்திக்க முடியாது. அப்போ நம்ம சொல்றதை மட்டுமே கேட்டுக்கிட்டு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்த மக்களை முட்டாளாக்கணுன்றது திமுக இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.